அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஈத் ஸ்பெஷல் மட்டன் விருந்து தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி பண்ணது என்னென்னா மட்டன் பிரியாணி, தால்ச்சா. எங்கள் ஊர் சைடில் தால்ச்சா தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் 65, மட்டன் சுக்கா, கோலா உருண்டை, ஸ்வீட்டு, தயிர் பச்சடி, இதெல்லாம் வந்து ஈத்க்கு நான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நம்ம இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் 1 கிலோ அளவுக்கான அளவு கேட்டிருந்தீங்க பிரியாணிக்கு. அதான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். எல்லா அளவுகளும் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு கோலா உருண்டை பார்க்கலாம். கோலா உருண்டைக்கான அளவுகள் எல்லாமே எழுதி வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட பூண்டு, இஞ்சியை சேர்த்துக்கலாம். இஞ்சியை கட் பண்ணி சேர்க்க போகிறோம். அளவுகள் எல்லாம் முதல்ல சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் கொத்தமல்லி இலைகள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு தடவை கோலா உருண்டை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் தான், சூப்பராக இருக்கும். பைண்டிங்காக பொட்டுக்கடல. இதுக்கப்புறம் தேவையான உப்பு. அடுத்து 2 பச்சை மிளகாய், இது கரம் மசாலா தூள், இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துப்பாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் குறந்து அரைச்சிருக்கேன். ரொம்ப குறன்னு இல்லை, ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இதுக்கப்புறம் கொத்துக்கறி எடுத்திருக்கேன். அது நல்லா அலசிட்டு வடிகட்டி போட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கறியாக எடுத்துருந்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கொத்துக்கறி எடுத்துருக்கிறதுனால இது அப்படியே எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூள் எடுத்திருக்கேன். உப்பு முதவே சேர்த்துட்டோம். இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் கொத்துக்கறி அப்படின்னா இதோடு சேர்த்து எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விட்டாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சதுனால நமக்கு சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. இப்போது இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம பொரிக்கும் போது எடுத்து வச்சுக்கலாம் வெளியே. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த கோலா உருண்டை. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு மசாலா தான், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம சிக்கன் 65 செய்ய போகிறோம். அதுக்கான அளவுகள் தான் இங்கே எழுதியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க சிக்கன் 65 செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் சொன்ன மாதிரி அளவுகள் எல்லாமே கீழேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தயிர் எடுத்திருக்கேன், மிளகாத்தூள், அப்புறம் சிக்கன் 65 மசாலா எடுத்திருக்கேன். இது வீட்டில் செஞ்சது தான். இதை வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனலில். இதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் மைதா மாவு இல்லைனா அரிசி மாவு, ரெண்டுலாச்சும் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா முட்டையும் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல, வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இதுவும் நம்ம ஊறணும். இதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதுவும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இது நீங்கள் முத நாள் ரெடி பண்ணி வச்சாலுமே ஓகே தான். இதுக்கப்புறம் தால்ச்சா செய்ய போகிறோம். எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா சீரக சம்பாவில் தான் பிரியாணி செய்வாங்க, பாஸ்மதி ரைஸ் செய்ய மாட்டாங்க. அதுக்கு தால்ச்சா தான் கொடுப்பாங்க. அது சூப்பராகவே இருக்கும். அதுதான் இப்போ செய்ய போகிறோம். இப்போ அடுப்புக்கு வந்தாச்சு. ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதுக்கு பருப்புலாம் நம்ம வேக வைக்கணும். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, இதுக்கு தேவையான பருப்பு இது. அளவு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். 2 பருப்பையும் நல்லா அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மூடி வச்சு விசில் போட்டுக்கலாம் நம்ம இதை. இது நல்லா வெந்து வரணும். இதுக்கப்புறம் இன்னொரு குக்கரில் எலும்பு சேர்த்துக்கலாம். தேவையான எலும்பு எடுத்துக்கோங்க. தால்ச்சாவில் எலும்பு சேர்ப்பாங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு
ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். விசில் விட்டுக்கோங்க. எலும்பு வந்து ஒரு 3/4 அளவுக்கு வெந்தால் போதும். பருப்பு பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கணும் பருப்பு வந்து. எலும்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வாங்க தால்ச்சா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் நம்ம வேக வச்ச பருப்பு, அப்புறம் நம்ம வேக வச்ச எலும்பும் தண்ணியும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, பச்சை மிளகா, மல்லி, அப்புறம் புதினா 3மே எடுத்திருக்கேன். தால்ச்சால காயும் சேர்ப்பாங்க, கத்திரிக்காய் அப்புறம் சுரைக்காய் சேர்ப்பாங்க. மாங்காய் இருந்தால் மாங்காயும் சேர்ப்பாங்க. எனக்கு மாங்காய் கிடைக்கல. மாங்காய் கிடச்சின்னா மாங்காவும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள், மல்லித்தூள் எடுத்திருக்கேன். உப்பு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எலும்பு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து கவனமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது கரம் மசாலா தூள் ஃபஸ்ட் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியும் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இதே அடுப்பில் வச்சிடலாம். நம்ம நல்லா கலந்துட்டு நம்ம அடுப்பு வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும். காயெல்லாம் நல்லா வெந்து வரணும். இப்போ அடுப்புலையும் வச்சிட்டேன், நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ கலந்து விட்டால் போதும், ரொம்ப நேரம் கலந்து விட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம புளி சேர்க்கணும். நல்ல பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளியை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இது கெட்டியான புளி தண்ணி தான் நமக்கு தேவை. பார்த்திங்கன்னா நல்லா தால்ச்சா கொதிச்சிருச்சு, காயும் நல்லாவே வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள் காய் எல்லாமே. உப்பு காரெலாம் செக் பண்ணிக்கோங்க, எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல புளி தண்ணி, அதை நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக கரைச்சிக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க புளி தேவைப்படுதா அப்படின்னு. கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும், கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி தான் இருக்கணும். லைட்டாக கொதிச்சு நல்லா வரும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நமக்கு தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. புளி தண்ணி சேர்த்து நமக்கு ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். புளியோட பச்சை வாசனையும் போகணும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ தால்ச்சாவும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மட்டன் சுக்கா நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எழுதி வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், இங்கேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது மட்டன் எடுத்திருக்கேன். இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். சிம்பிளான மட்டன் சுக்கா தான், சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி தயிர் சேர்த்து நல்லா கலந்து வரனால மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வெந்துடும். 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க, இதை ரெஸ்ட் ஆகட்டும். 1 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கர் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சுக்காக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிறது நல்லெண்ணெய் தான். இதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வரமிளகா எடுத்திருக்கேன். இப்போ நல்லா வாசம் வருது, சோம்பு பொரிஞ்சு நல்லா வாசனையாக இருக்குது வீடு ஃபுல்லாக. இதுக்கப்புறம் நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுவும் கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வரணும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு, கண்ணாடி பதம் வந்துடுச்சு இல்லையா. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோம். நம்ம மட்டனில் கலந்து விடும் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம்.
இதோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பொடிகள்லாம் சேர்க்கலாம். பொடிகள் சேர்க்கும்போது அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கோங்க. இப்போ பொடிகள்லாம் சேர்க்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பொடிகள் சேர்த்ததுக்கப்புறம் கீழே ஒட்டுற மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கோம், அதனால் கீழே ஒட்டுற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். வேணுமா அந்த இடத்துல நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். தண்ணியே போதும் தான். இந்த பொடிகளோட பச்சை வாசனை பொருட்கள் நல்லா வதக்கிக்கோங்க. கண்டிப்பாக நல்லா வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சுக்கா வந்து. இது கூட பச்சை கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்படி பச்சை கருவேப்பிலை இப்படி சேர்க்கும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும், வாசனையும் நல்லா இருக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை நல்லா போகணும், நம்ம சேர்த்த பொடிகளோட பச்சை வாசனை நல்லா போகணும். இப்போது நல்லாவே வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் ஊற வச்சுருந்தோல தயிர் நான் சேர்த்து மட்டனை அதை இதில் சேர்த்துடலாம். தண்ணி இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு சிம்பிளான மட்டன் சுக்கா தான், ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்படி ஊற வைக்கிறனால மட்டன் வந்து நல்லா ஜூஸியாக வெந்துடும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருந்தோம், இப்போ தேவையான உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நல்ல மணம் வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லாவே மணம் வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்தாச்சு. மூடி வச்சிடலாம். இப்போது இது வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வந்தால் போதும். இப்போது 4 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறவங்கள்ட்ட. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா, பாருங்கள் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம், எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன், தண்ணிலாம் வற்றணும் இல்லையா, அதுக்காக தான். இது கொதிக்கும் போது அப்படியே வீடே நல்லா மணக்கும். என்ன செய்கிறீங்க அடுப்புலேயே வந்து கேட்பாங்க, அந்தளவுக்கு சூப்பரான வாசம் இருக்கும். ஆல்மோஸ்ட் நல்லா வத்திருச்சு. இந்த டைமில் லாஸ்ட்டில் கொஞ்சமாக மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இடித்து எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா கசந்துடும், அதனால் லாஸ்ட்டில் சேர்க்குறோம். அவ்வளோதான், நமக்கு மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ முக்கியமான ஒரு டிஷ்க்கு வந்திருக்கோம், மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை பற்றி பார்க்கலாம். இந்த அரிசியை வச்சு தான் நமக்கு வந்து தண்ணி எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இந்த கிளாஸில் 5 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன். 5 கிளாஸ் அப்படின்னா 1 கிலோ அரிசிங்க. இந்த கிளாஸ் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்குன்னு அதனால தான் நான் இந்த கிளாஸ் எடுத்திருக்கேன். இது உலக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, 200 கிராம் உலக்கு இது. இந்த கிளாஸில் 5 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தலை தட்டி தான் நான் அளந்திருக்கேன். தலை வந்து குமிச்செலாம் அளக்கலை, தலை தட்டி தான் அளந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 5 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். 5 கிளாஸ்னால் 1 கிலோ அரிசிங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஊற வைக்க போகிறோம். எப்போ ஊற வைக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் பிரியாணி செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து ஊற வச்சா போதும். அதுக்கு முன்னாடி ஊற வைக்க வேண்டாம். ரொம்ப நேரம் ஊறிச்சு அப்படின்னாலுமே அரிசி வந்து நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் அடுப்பை வந்து ஆன் பண்ண போகிறீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து அரிசி ஊற வச்சுக்கோங்க. இப்போது இந்த கிளாஸ்லேயும் அரிசியில் சேர்த்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து இது ஊற வச்சுக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்துக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். தண்ணி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். தண்ணி சேர்த்துட்டோம். இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொலக்குலன்னு இல்லை, என் கை தெரியுது பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்து தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அரிசி வந்து நல்லா பழைய அரிசி, நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொலக்குலன்னு இருக்குது, கையே தெரியாத மாதிரி நல்லா கொலக்குலன்னு இருக்குது அப்படின்னா அரிசி வந்து புது அரிசி. அப்போது அதுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கணும். இப்போ நான் எடுத்துருக்க அரிசி வந்து பழைய அரிசி, கை தெரிஞ்சிச்சு இல்லையா, அப்படி இருந்துச்சுன்னா பழைய அரிசி. அதுக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். பார்த்திங்களா, தண்ணி வந்து லைட்டாக இருக்குது, கையும் தெரியுது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பழைய அரிசி தண்ணி வந்து 1க்கு 1.5 கிளாஸ் இல்லைனா 1.25 கிளாஸ் அளவு கூட தேவைப்படும். கொஞ்சம் கொலன்னு இருக்குது, கெட்டியாக இருக்குது,
புது அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.25 அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இதுதான் தண்ணியோட அளவு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் 1 கிளாஸ் அரிசி எடுத்து நீங்கள் பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்படும், இல்லைன்னா 1.25 கிளாஸ் அளவுக்கு தேவைப்படும். ரொம்ப பழைய அரிசினா 1.25 அளவு தேவைப்படும். புது அரிசினா 1.25 அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இதுதான் அளவு. இப்படி நீங்கள் தண்ணி அளந்து எடுத்தீங்க அப்படின்னா பிரியாணி வந்து குழஞ்சி போகவே போகாது, நல்லா சூப்பராகவே வரும். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா திருப்பி ஒரு கேட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இது ஊறிட்டுருக்கட்டும். இப்போது நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மட்டன் தான் எடுத்திருக்கேன். மட்டன் வந்து சீக்கிரம் வேகணும் இல்லையா, அதுக்காக 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வந்து வேக வைக்க போகிறேன், உப்பு சேர்த்து. இப்படி செய்கிறனால நமக்கு வந்து டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நம்ம வந்து கேஸ் அடுப்பில் தான் வந்து இப்போலாம் பிரியாணி செய்கிறோம். முதல்லாம் பார்த்திங்கன்னா விறகு அடுப்பில் செய்வாங்க, அதிலே மசாலாலே சேர்த்து வேக வைக்கும் போது கறி சீக்கிரம் வந்துடும். இப்போ எல்லாருமே கேஸ் அடுப்பில் தான் செய்கிறோம், அதனால் வந்து மட்டன் சீக்கிரம் வேகாது, ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி செய்கிறது. இப்போது 2 விசில் விட்டால் போதும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் பிரியாணிக்கு. இதில் தான் நான் எல்லாமே அளவு எடுக்க போகிறேங்க. நம்ம இந்த கிளாஸில் தான் நம்ம வந்து அரிசி எடுத்தோம், இதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கிளாஸ் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் எண்ணெய், 1/2 கிளாஸ் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்திருக்கேன். சும்மா தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை சீவி எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரே சைஸாக கட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் சீவி எடுத்திங்கன்னா ஒரே அளவுகளில் வரும், நமக்கு ஒரே மாதிரி கலர் வரும். ஒரே மாதிரி கலர் வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். நீங்கள் பெருசும் சிறுசுமாக எடுத்திங்கன்னா நீங்கள் மெலிசாக இருக்கிறது சீக்கிரமாக கலர் வந்துடும், கொஞ்சம் குண்டாச்சுன்னா கலர் வராது. நமக்கு ஒரே மாதிரி கலர் வரணும். பிரியாணிக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு தாங்க டைமே ஆகும், இது எல்லாமே டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். நல்லா ப்ரௌன் ஆகணும் இந்த வெங்காயம், அதுக்காக உப்பு சேர்த்துடக்கூடாது. சீக்கிரம் வெங்காயம் வதங்கணும் அதில் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்படிலாம் சேர்க்காதீங்க, அதுவாகவே நல்லா ப்ரௌன் ஆகணும், கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். இதுதான் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு கலர் கொடுக்குறதே. நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இதுவே நல்லா ப்ரௌன் ஆகும் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பார்த்திங்களா. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளி சேர்க்க போகிறோம். அளவுகள் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டேன், கீழேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சேர்ந்து நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி வந்து நல்லா வதங்கி இருக்கணும். தக்காளியே தெரியாத மாதிரி நல்லா வதங்கி இருக்கணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்திங்களா நல்லா வதங்கிருச்சு, இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த பொருள்லாம் சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கீழே ஒட்டும், அதனால் முடிஞ்சளவுக்கு அடுப்பு சிம் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை நல்லா போகணும். இந்த மாதிரி ஒரு சீரக சம்பாவில் பிரியாணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் பாஸ்மதி அரிசியில் தான் பிரியாணி செய்வீங்க அப்படின்னா இதில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி அதெல்லாம் மறந்துடுவீங்க, இதுதான் வீட்டில் செய்வீங்க, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா. இப்போது நம்ம கறியை வேக வச்சுருந்தோம்ல, தண்ணிலாம் தனியாக எடுத்துகிட்டு கறியை மட்டும் வச்சுருக்கேன் பாருங்கள். தண்ணியை வடிகட்டிட்டேன், தனியாக இருக்குது. கறியை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. நம்ம கறி வந்து வேக மட்டும்தான் வச்சுருக்கோம், ரொம்ப ஃபுல்லெல்லாம் வேக வைக்கல, ஒரு 50% வேக வச்சுருக்கோம். 50% வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா வேக கறி சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த பொருள் சேர்க்கணும்.
இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம புதினா கொத்தமல்லி சேர்க்குறோம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க பிரியாணிக்கு, இல்லைனா கீழே ஒட்ட ஆரம்பிச்சிடும் நமக்கு. நல்லா கலந்து விடுங்க. இதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். அளவுகள் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதான் நான் அரைச்சிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கோங்க பிரியாணிக்கு மட்டும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த பொடி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரியாணி மனம் அப்படியே வீடே நல்லா மணக்குங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இதோட பச்சை வாசனை நல்லா போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க பாத்திரம் பார்த்தீங்கன்னா நல்லா அடிகனமான பாத்திரம், அதனால் கீழே ஒட்டவே ஒட்டாது. ஒருவேளை நீங்கள் அடிகனமான பாத்திரம் எடுக்கலை அப்படின்னா கீழே ஒட்ட ஆரம்பிக்கும். முடிஞ்ச அளவுக்கு அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கோங்க, மீடியம் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். நான் இப்போ ஃபுல்லை வச்சு தான் பண்ணுறேன், இருந்துமே எனக்கு வந்து ஒட்டவே இல்லை, ஏன்னா அடிகனமான பாத்திரம் எடுத்துருக்கிறதுனால. இதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்படியே தான் எடுத்திருக்கேன், கட் பண்ணிலாம் சேர்க்கல, அப்படியே எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் தனியாத்தூள், அப்புறம் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். ரொம்பலாம் சேர்க்கக்கூடாது, மிளகாத்தூளும் தனியாத்தூளும் பேருக்கு கொஞ்சமாக தான் சேர்க்கணும். நம்ம கறி வேக வைக்கிறது மட்டும்தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம். இப்போ மசாலாக்கெலாம் தேவையான உப்பு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைய வரைக்குமே சாப்பிட்லாம், ரொம்பலாம் காரம்லாம் இருக்காது. உங்களுக்கு நல்ல காரம் சாப்பிட்றவங்க அப்படின்னா இன்னும் 2-3 பச்சை மிளகாய் சேர்த்து எடுத்துக்கலாம். இது குழந்தைங்கள்லாம் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக தான் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க, கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்ச தயிர்லாம் எடுத்திங்கன்னா நல்லாவே இருக்காது பிரியாணிக்கு. நம்ம தக்காளி, எலுமிச்சம்பழம் சேர்க்க போகிறோம். அப்போ வந்து உங்களுக்கு தயிர் ரொம்ப புளிப்பாக எடுத்திங்கன்னா வந்து பிரியாணி ரொம்ப புளிப்பாயிரும், நல்லாவே இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப புளிப்பான தயிர் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வாசம் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போது நல்லா கலந்து விட்டோம் இல்லையா, அடுப்பு வந்து மீடியம் இல்லைன்னா சிம் பண்ணிக்கோங்க, மூடி வச்சிடலாம். 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே வேக விடுங்க. நடுவில் 2-3 தடவை கலந்து விட்டுக்கோங்க, கீழே ஒட்டாமல் இருக்கணும்ல, அதுக்காக தான். இப்போது நான் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். நடுவில் 2 தடவை கலந்து விட்டேங்க, கீழே ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. மேலெலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போவே பார்த்திங்கன்னா பிரியாணி வாசனை நல்லாவே இருக்கும், வீடு ஃபுல்லாக நல்லா மணக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா மசாலாவுமே சேர்த்துட்டோம். இப்போ நம்ம தண்ணி எடுக்க போகிறோம். நம்ம 5 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்தோமா, அதுக்கு 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணின்ற மாதிரி 7.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியே இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம கறியை வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி அதையும் சேர்த்து தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கறியை வேகும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்தோம் இல்லையா, நம்ம கறியை மட்டும் தான் சேர்த்தோம், அப்போ வந்து தண்ணி சேர்க்கல. தண்ணியை வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்து தான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரிசிக்கு தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும், கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும். அப்போ அரிசி சேர்த்து வேகும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ மூடி வச்சாச்சு. தண்ணி வந்து நல்லா சலசலன்னு கொதிக்கணும். இந்த டைமில் நம்ம அரிசி வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா களைஞ்சி தண்ணி எல்லாம் வடித்து அரிசியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து தண்ணிலாம் சேர்த்து நல்லா கொதிச்சு வருது, சலசலம் நல்லா கொதிச்சிட்ருக்கு இல்லையா, இந்த மாதிரி நல்லா சலசலம் கொதிக்கும் போது தான் நம்ம வந்து அரிசி சேர்க்கணும். நான் அரிசி வந்து நல்லா களைஞ்சி வடிகட்டில் போட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தண்ணி அளந்து சேர்த்துட்டோம், அதனால் இப்பவும் தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போவும் பார்த்திங்கன்னா உப்பு வந்து கொஞ்சம் சுருக்குன்னு தான் இருக்கணும். உப்பு காரம்லாம் இப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்போ தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ அரிசி வெந்துகிட்டே இருக்குது பாருங்கள். முதல்ல வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு, இப்போ அரிசி வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு.
நல்லா வெந்து வரணும். இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து அரிசி வந்துருச்சு. தண்ணி வந்து நல்லா கம்மியாயிட்டே வருது. முக்கால் பதத்துக்கு அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு. கரண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே விட்டு கலந்து விடுறேன். அப்போ தான் கீழே வந்து ஒட்டாது. ரொம்ப போட்டு கலந்து விடக்கூடாது. நான் கலந்து பாருங்கள், அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கீழே விட்டு கலந்து விடுங்க. இப்படி தான் கலந்து விடணும், இல்லைனா அரிசி வந்து உடஞ்சி போயிடும். இப்போது இந்த சைஸில் ஒரு லெமன் வந்து ஜூஸ் வந்து சேர்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டே தயிர் சேர்த்துருக்கோம், தக்காளி சேர்த்துருக்கோம், லெமனும் சேர்க்கணுமான்னு கேட்காதீங்க. லெமன் ஜூஸ் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, அரிசி வந்து தனித்தனியாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான். லெமன் ஜூஸ் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அரிசி வந்து 90% வெந்துடணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது அரிசி வந்து 90% வெந்துருச்சு. இப்போது நெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ நெய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராகவே வரும். கலர் பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே நம்ம சேர்க்கல. சூப்பராக கலர் வந்திருக்கு பாருங்கள். இப்போ அரிசி வந்து 90% வெந்துருச்சு. தம் விட போகிறோம். இப்படி சமப்படுத்திக்கலாம் அரிசியை வந்து. இப்போது தட்டோட வேர்வை தண்ணி வந்து விழுகக்கூடாது இல்லையா, அதுக்காக இலையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்படி கவர் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம வந்து இலையை வச்சு கவர் பண்ணுறதுனால தட்டோட வேர்வை தண்ணி வந்து நமக்கு பிரியாணி மேலே விழுகாது. இப்போ மூடி வச்சிடலாம். இது மேலே நம்ம செஞ்ச தால்ச்சா சட்டி இருக்கு இல்லையா, அது வச்சுக்கோங்க. நல்லா சூடாக இருக்கணும். இப்போ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷமும், சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷமும் விட்டுக்கோங்க. நான் இப்போ எடுத்துருக்கிறது அடிகனமான பாத்திரம் அப்படின்றதுனால இந்த மாதிரி வச்சுருக்கேன். அடிகனமில்லாத பாத்திரம் எடுத்துருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து இந்த பாத்திரத்துக்கு கீழே வந்து ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 1 மணி நேரம் விட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி சிம்லலாம் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நமக்கு எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். நமக்கு இந்த தண்ணியெல்லாம் நம்ம பிரியாணி பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். இதுக்காக தான் இந்த மாதிரி இலை சேர்க்குறது. இந்த இலையை வந்து அப்படியே எடுத்துருங்க. சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. தம்மை உடச்சி விட்டுடலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டிங்க அப்படின்னா தம் வந்து உடஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், அரிசி வந்து உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. பிரியாணி வந்து கீழே வந்து நமக்கு ஒட்டவே இல்லை. இப்படி தான் நம்ம வந்து தம்மை உடச்சி விடணும். கீழேருந்து இப்படி எடுத்து மேலே எடுத்து விடணும். இதுக்கு பேர் தான் தம்மை உடச்சி விடுதுன்னு சொல்லுவாங்க. சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கலர் வந்திருக்கு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே நம்ம சேர்க்கல. சூப்பராக கலர் வந்திருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம கோலா உருண்டை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இன்றைக்கி ரவுண்டாக பொரிச்சு எடுக்கிறேன். நீங்கள் தட்டையாக கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோலா உருண்டை பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மசாலா தான். நீங்கள் மொதல் நாளே செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் கூட பொரிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப மசாலாலாம் தேவை கிடையாது. சிம்பிளான ஒரு மசாலா தான். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சூப்பராக கலர் வந்திருக்கும். மேல் நல்லா கிறிஸ்பாக உள்ள நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. கலரும் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதே நிலையில் சிக்கன் 65 நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு
ரெண்டையுமே ஒரே நெல்லில் பொரிச்சா வாசம்லாம் வராதுன்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றுமே வராது, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிளம்புனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வீட்டில் செஞ்ச சிக்கன் 65 பொடி தான். இது நல்லா புரிஞ்சிருச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குது. ஸ்வீட் வந்து நான் முதவே ரெடி பண்ணிட்டேன். ஸ்வீட்டோட வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம விருந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக இலை வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வெங்காயத்தரி பச்சடி, அப்புறம் கோலா உருண்டை, நம்ம செஞ்ச மட்டன் சுக்கா, சிக்கன் 65, இதுக்கப்புறம் தால்ச்சா. இது வந்து ஸ்வீட்டுங்க. இது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் தால்ச்சா வச்சுருக்கேன். இப்போ முக்கியமான மட்டன் பிரியாணியும் போட்டு வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் இது வந்து ரொம்ப சூப்பராகவே போச்சு. உங்கள் இது எப்படி போச்சுன்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.